இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தியாகதுருகம் அருகே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இலவச பட்டாக்களை ரத்து செய்த அதிகாரிகள். 23 ஆண்டுகளுக்கு பின் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டம். மாலை முரசு செய்தி எதிரொலியால் போச்சம்பள்ளி அருகே மாந்தோப்பிற்கு மின் இணைப்பு வழங்கல். மகிழ்ச்சி அடைந்த விவசாயி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே தெரு மின் விளக்கு அமைத்து தர கோரி பட்டியலின மக்கள் ஆர்ப்பாட்டம். கையில் தீப்பந்தங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொடைக்கானல் உணவு விடுதிகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. கலப்பட உணவு, காலாவதியான உணவு விற்பனை செய்யப்படுகிறதா என அதிரடி சோதனை. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழிந்தோடும் கழிவுநீர். அரசு மருத்துவமனையின் அவலநிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தியாகதுருகம் அருகே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பிரதிவமங்கலம் கிராமத்தில் 2001ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 154 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் தலா 2 சென்ட் வீதம் அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 23 ஆண்டுகளாக ஆதி திராவிட மக்கள் அந்த இடத்தை பயன்படுத்தவில்லை என்று கூறி அதிகாரிகள் அந்த பட்டாக்களை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. போச்சம்பள்ளி அருகே மாலை முரசு செய்தி எதிரொலியாக மாந்தோப்பிற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஆவலக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவருக்கு சொந்தமாக 3 ஏக்கரில் மாந்தோட்டம் உள்ளது. இந்த மாந்தோட்டத்திற்கு பூந்தோட்ட மின் இணைப்பு கோரி சந்தூர் மின் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். கடந்த 6 மாதமாகியும் மின் இணைப்பு வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் மின் இணைப்பு வழங்கப்பட்டதாக கூறி மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மின்வாரியம் தெரிவித்துள்ளது. கட்டணத்தை செலுத்த மறுத்தால் மின் இணைப்பு வழங்காமல் தவிர்த்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் சுப்பிரமணி 194 ரூபாய் மின் கட்டணத்தையும் செலுத்தியுள்ளார். அப்போதும் மின் இணைப்பு வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வந்துள்ளனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனை அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு சுப்பிரமணியின் மாந்தோட்டத்திற்கு மின் இணைப்பை வழங்கியுள்ளனர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயி சுப்பிரமணி மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். வானாபுரம் அருகே தெரு மின்விளக்கு அமைத்து தர கோரி அப்பகுதி மக்கள் தீப்பந்தங்களை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள அரியந்தக்க கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் போதிய மின்சார வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் இரவு நேரங்களில் இந்த கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. அப்பகுதியில் பாம்பு, தேள் போன்ற விஷப்பூச்சிகள் அதிகம் இருப்பதால் இப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் தீப்பந்தம் ஏந்தி தங்களையும் தங்களது உடைமைகளையும் பாதுகாத்து வருகின்றனர். இருளை பயன்படுத்தி தங்களின் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் திருடு போவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் தெரு மின்விளக்கு அமைத்து தர கோரி தீப்பந்தங்களை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொடைக்கானலில் உள்ள உணவு விடுதிகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் உள்ள உணவு விடுதிகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளில் உணவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகள் உண்ணும் உணவுகளில் ரசாயனம் மற்றும் கலப்பட உணவு சேர்க்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். உணவுப் பொருட்களின் தரம், டீ தூள், மலைத்தேன் விற்பனை, கடைகளில் உணவுப் பொருட்களின் காலாவதி தேதி போன்றவற்றை ஆய்வு செய்தனர். அத்துடன் உணவு விடுதிகளில் கோழி முட்டையின் மூலம் தயாரிக்கப்படும் மயோனிஸ் பயன்படுத்தப்படுவதை தவிர்த்து சைவ மயோனிஸ் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுரை வழங்கினர். அத்துடன் மளிகை கடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை போன்ற பொருட்களை விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமலூர் அருகே பஞ்சுகாளிப்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற வண்டி வேடிக்கை மற்றும் வான வேடிக்கை காண்போரை கவரும் வகையில் அமர்ந்திருந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பஞ்சுகாளிப்பட்டி கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் கோயில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அத்துடன் ஏராளமான பக்தர்கள் பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நவ தேவதைகள், சிவன், பார்வதி, லட்சுமி, நரசிம்மர், மும்மூர்த்தி சாமிகளின் வேடம் அணிந்தவர்கள் மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். அத்துடன் வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. இதில் ஊர் மக்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். கொடைக்கானல் அருகே பழமையான ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் கல்லறை மேடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த மிகப்பெரிய யூகலிப்டஸ் மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி வேன் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பின்னர் அனைத்து வாகனங்களும் மூஞ்சிகள் பிரதான சாலைக்கு திருப்பிவிடப்பட்டன. பின்னர் தீயணைப்பு வீரர்கள் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்ற பழமையான காய்ந்த நிலையில் உள்ள மரங்களை வெட்டி அகற்ற வேண்டும் என்று பலமுறை புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் தாமதத்தால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளனர். சபிக்ஷா என்ற 4 வயது மாணவி 247 தமிழ் எழுத்துக்களை 50 வினாடிகளில் ஒப்பித்தும், விஷ்வா என்ற மாணவன் பல்வேறு நாடுகளின் பெயர்களை தலைகீழாக கூறியும் சாதனை படைத்துள்ளனர். இதேபோன்று மேலும் 3 மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு சாதனைக்கான கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வெள்ளி ஊஞ்சல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தாராபுரத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் கருவறையில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்மன் வெள்ளி ஊஞ்சலில் வைக்கப்பட்டு ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் 1,47 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ராமநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் அதன்
உப கோயில்களான நம்புநாயகி அம்மன் கோவில், பத்ரகாளி அம்மன் கோவில், கோதண்டராமர் மற்றும் லட்சுமணன் கோவில்களில் இருந்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை தொகை எண்ணப்பட்டது. கோயில் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த காணிக்கை தொகை எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டார்குப்பம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் முருகப்பெருமான் தினந்தோறும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். வருகிற 28ஆம் தேதி பரணி விழாவும், 29ஆம் தேதி கிருத்திகை விழாவும் நடைபெறவுள்ளது. மே 1ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவில் உள்ள குரங்குகள் தண்ணீருக்காக அலைந்து திரிந்து வருகின்றன. இந்நிலையில் மலைக்கோவிலுக்கு சென்ற தம்பதியின் கை குழந்தையிடம் இருந்த பால் பாட்டிலில் தண்ணீர் இருந்த நிலையில் அதை குரங்கு ஒன்று பிடுங்கி சென்றது. மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. பின்னர் அந்த பாட்டிலில் உள்ள ரப்பரை கழற்ற நீண்ட நேரம் போராடியது. பின்னர் நீண்ட நேரத்திற்கு பின் ஒரு வழியாக அந்த ரப்பரை வெளியே எடுத்து குரங்கு பாட்டிலில் உள்ள கொஞ்சம் நீரை குடித்து தனது தாகத்தை தீர்த்து கொண்டது. இந்த காட்சி காண்போரை பரிதாபத்தில் ஆழ்த்தியது. வெயில் காலம் என்பதால் அங்கு சுற்றித் திரியும் குரங்குகளுக்கு தண்ணீர் வைக்க கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா வைகுண்டரின் ஐம்பதிகளில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் பூப்பதியில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். முன்னதாக ஐயா வைகுண்டர் பூப்பதியில் இருந்து கொடிப்பட்டம் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வரும் மே 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதனையொட்டி முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியர்கள் முகூர்த்த காலுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. இதில் கோயில் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக துணை பேராசிரியர் கோட்டிலிங்கம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிப்பு பற்றி பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.